श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। शम्भो पुरारे शंकर पुरारे शंभो शंकर पुरारे शंभो पुरारे शंकर पुरारे शंभो पुरारे शंकर पुरारे शूलधर पाणिधर शंकर पुरारे पाणिधर शंकर पुरा शूलधर पाणिधर शंकर पुरारे शूलधर पाणिधर शंभो पुरारे शंकर पुरारे शंकर पुरारे शूलधर पाणिधर शंकर पुरारे शूलधर पाणिधर शंकर शंभो महादेव गौरी मनोहर शंभो शंभो महादेव गौरी मनोहर शंभो गंगा जटाधर चंद्रकलाधर गंगा जटाधर चंद्रकला गंगा जटाधर चंद्रकलाधर गंगा धर चंद्रकला शिव 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 शिवाय नमः ओम हर 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 हराय नमः ओम हर शिव 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 शिवाय नमः ओम हर 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 हराय नमः ओम हर शंभो पुरारे शंकर पुरारे शंभो शंकर शूलधर फणिधर शंकर पुरारे शूलधर शूलधर फणिधर शंकर पुरारे शूलधर शंभो पुरारे शंकर पुरारे शूलधर फणिधर शंकर पुरारे। ओम हर हर नमः पार्वती पतये हर हर महादेव। हरि ओम तत्सत्। पंचम वेदम महाभारतम கடல் போல் அநேக கதைகள் கூட இருக்கிற அந்த மகாபாரதத்தில் வியாச சரித்திரத்தை பார்த்து முடிச்சதுக்கு பிறகு நம்ம இப்போ பீஷ்மாச்சாரியருடைய சரித்திரத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். சாபத்தினால
ஸ்வர்கலோகத்திலிருந்து கீழே விழுந்து இங்கே பிறந்தவர். அந்த சாபத்துடைய பல வகையான கட்டங்கள், முதல் தசை, 2, 3, 4வது தசையில் அவர் பல கஷ்டಗಳನ್ನು எதிர்க்கிறார். கஷ்டங்களை எதிர்க்கிறதுக்காகவே பிறந்த ஒரு உருவம் பீஷ்மாச்சாரியார். கடந்த வாரம் கடைசியாக பார்க்கும்போது அவருடைய தம்பிமார்களான 2 பேரும் சொந்த தம்பிகள் இல்லை, இறந்து போனதுக்கப்புறம் அந்த குருவம்சத்தில் குழந்தைகள் இல்லாமல் ஆனதுனால இவர் முதல்ல அந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்தார். 3 பேர்னு கொண்டு வந்தார். அம்பா, அம்பாலிகா, அம்பிகா, அம்பாலிகா, 3 பேர் அம்பா. இதில் இந்த அம்பா இவர் இப்படி ஸ்வயம்வரத்துக்கு வந்தார். 3 பேர்னு தூக்கிட்டு வந்தார். அவருக்காக இல்லை, அவருடைய தம்பிகளுக்காக. அதில் அம்பா எனக்கு பிடிக்கல நீங்கள் இப்படி தூக்கிட்டு வருதுன்னு சொன்னால், தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் சொன்னால் அது அவங்களுடைய தவறு. அப்புறம் அம்பாவுடைய தாய் தந்தைகள் அம்பானு ஸ்வயம்வரத்தில் உட்கார வைக்கக்கூடாது. ஏன்னா அம்பா ஆல்ரெடி சால்வராஜன்னு காதல் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ அவங்களுடைய தப்பு, அம்பாவுடைய தப்பு இத்தனை இருந்தால் கூட அம்பா பீஷ்மர் மேலே தான் படி போடுறான். அதுக்கு பல பிரயத்தனம் பண்ணால் இவன் எப்படியாவது ஜெயிக்கணும், இவரை பாட்டம் சொல்லி கொடுக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருந்து பல இதெல்லாம் முயற்சி பண்ணி கடைசியில் பீஷ்மருடைய குருவான அவருக்கு வசிஷ்டர் கூட குரு தான், பார்கவராமர் கூட குரு தான், பரசுராமர். அவருக்கு கூட கடைசியில் சண்டை பண்ண வேண்டிய அளவுக்கு அந்த மாதிரி காரணமாயிட்டான். ஆனால் பார்த்தோம் 22 நாள் சண்டை போட்டு பீஷ்மாச்சாரியர் பரசுராமனை தோத்திட்டார். அங்கே நம்ம புரிஞ்சுக்கணும், அது முன்னாடியே புரிஞ்சுக்கிறோம் அவர் எவ்வளோ சக்தி வாய்ந்தவரனே. ஜெகதேக பராக்கிரமர். இந்த லோகத்தில் அவனை ஜெயிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அவராக தோல்வி எடுத்துக்கிட்ட தவிர, அவராக ஒத்துக்கிட்டு அஸ்திரத்தினை கீழே வச்சா தவிர அவர் மேலே யாரும் சண்டை போட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகான் பீஷ்மாச்சாரியர். சரி, அதெல்லாம் அடுத்து கடைசியில் அம்பா அவனால் சாதிக்க முடியல, படி வாங்க முடியல பீஷ்மர் மேலே இந்த ஜன்மத்தில். கடைசியில் முடிவு பண்ணிட்டான், நான் இந்த சரீரம் விட்டுட்டானாலும் சரி, அடுத்த ஜென்மம் எடுத்துகிட்டே அப்படின்னா அவர் இருப்பார், நான் இப்போ உடனே தபஸ் பண்ணுவேன், வரம் வாங்குறேன், சரீரத்தின் விடுவேன், மறுஜன்மம் எடுப்பேன். அப்போது அந்த தபஸுனால் பரமேஸ்வரன் வரணும், வந்தார், வரம் கொடுக்கணும், கொடுத்தார். என்ன வரம்? பீஷ்மர்னு நான் எப்படியாவது யுத்தத்தில் தோல்வி பண்ணி அவர் நீ தீர்த்தி கட்டணும். அதான் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு ஸ்திரீக்கு போய் உண்மையாக இவருனால ஒரு தப்பும் கிடையாது, தப்பில்லை, அவங்கள மேலே தான் இருக்கு, ஆனால் கூட இப்படி இருப்பாங்களா? இருப்பாங்க. லோகத்தில் அவங்க நினச்சது தான், அவங்க சொன்னது தான். அதனால் அதுக்கு அவங்க தலை குனிய மாட்டான். படி மேலே படி வாங்குறேன், நான் காட்டுறேன், செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. இதுதான். அதே போல் நம்ம வாழ்க்கையில் கூட பல சந்தர்ப்பங்கள் வரும் மனிதர்களுக்கு. ஸோ இதனால் அப்படிப்பட்ட ஒரு ரஜோகுண தமோகுண மூர்க்க சுவாவத்தோடு இருக்கக்கூடாது అనేది பாடம். அங்கங்கே அப்பப்பவே பாடம் கற்றுக்கணும். கதை கேட்டு ரசிக்கிறது குழந்தைகள்.
நீங்களும் ரசிக்கலாம். எத்தனை வாட்டி கேட்டோம் மகாபாரதம் கதைகள். பீஷ்மரை பற்றி யாருக்கு தெரியாது? எல்லாம் தெரியும். ஆனால் இப்போ கேட்கும்போது ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தோட பார்க்குறோம், காதுனால் கேட்குறோம். சரி, அந்த அம்மா அங்கே தபஸ் பண்ணி வரம் வாங்கும் போதே கீழே பூலோகத்திலேயே திரௌபதிக்கு அப்பாவாக இருக்கிற பிரத்யும்னனுக்கு அப்பாவாக இருக்கிற அவர் துருபதன், அவரும் தபஸ் பண்ணிட்டு பீஷ்மாச்சாரன் எப்படியாவது யுத்தத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னு அதுக்காக வேண்டிய ஒரு மகன் வேணுமని அவர் வேண்டிக்கிறாரு. அங்கேயும் அது நடந்துச்சு. அது ரெண்டு கோயின்சிடென்ட். ஒருத்தருடைய ஆசை, ஒருத்தருடைய விருப்பம், இன்னொருத்தருடைய வெறுப்பம், இது எப்படி நடக்கும்? கர்ம அவங்களுன்னு எங்கோ பிறக்க வச்சு ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை கொடுத்து இந்த லா ஆஃப் கர்மா ஈஸ்வரன் நடத்துகிறார். அதுபோல் கரெக்டாக இங்கே. ஆனால் அங்கே வரம் கொடுக்கும்போது அம்பக்கு என்ன சொன்னாருன்னா பரமேஸ்வரன், நீ முதல் பெண்ணாக பிறப்பே, அப்புறம் ஆணம் மாறிடுவேன். பாருங்க, லா எங்கே ஒர்க் பண்ணுறது எனக்கு. இப்போ அது அந்த விஷயந்தான் கரெக்டாக பீஷ்மரோட வாழ்க்கை மேலே அடி கொடுக்கறது. சரி, அந்த மாதிரி எனிஹோ நான் பீஷ்மர் மேலே இது பீஷ்மர் தோற்கணும் அப்பன்னா சரி. இங்கே இவர் மகன் வேணுமனே சொல்லிட்டு இருந்த பெண் பிறந்தான். இவர் கவலைப்பட்டு இருக்கிறாரு. ஆனால் இவருக்கு தெரியாது. அப்புறம் ஆணம் மாறிட்டான், அந்த பொண்ணு மாறிட்டு. சரி, நல்லதாகி போச்சு. இப்போ அந்த அம்பா மறுஜன்மத்தில் பிறக்கும்போது பெண்ணாக பிறந்து பையனாக மாறுந்து, அதுக்கு பிறகு சிகண்டி. சரி, இதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் யுத்தம் தொடங்கிச்சு. யுத்தத்தில் மொத்தம் 18 நாள் யுத்தம். 9 நாள் பீஷ்மர் தான் சைன்யாதிபதியாக இருந்தார். ரொம்ப பயங்கரமாக யுத்தம் நடக்கிறது. பாண்டவர்கள் பாண்டவ சைன்யம் 7 அக்ஷோணிகள் எல்லாருமே அடிக்கிறார் போயிட்டுருக்காங்க, ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர். நிறைய பேர், யாரும் நிறுத்த முடியல பீஷ்மர்னை. அது மட்டும் இல்லை, பீஷ்மர்னி காப்பாற்றிட்டே இருக்கணும்னு சொல்லி கௌரவர்களுக்குள்ளே இருக்கிற முக்கியமானவங்க எல்லாரும் சுற்றி அங்கெங்கெங்கே யாருன்னு கிட்ட வர விடாமல் அவங்களும் பீஷ்மர்னு தான் நம்ம எல்லோரும் கவனிச்சுக்கணும். அவர் இருந்தால் நமக்கு இனிமேல் ஒரு பயம் கவலை கிடையாது, ஜெயம் நமக்கு கச்சிதம் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. அப்படி தான் நடந்தது 9 நாள். அப்போது தர்மராஜனுக்கு ரொம்ப ஆசை போயிடுச்சு. ரொம்பவே சோர்ந்து போயிட்டார். நமக்கு இனிமேல் ஜெயம் கிடைக்கிறதுனது நடக்கவே நடக்காது நினச்சி அந்த நாளில் சாயங்காலம் யுத்தம் முடிச்சுட்டு எல்லாரும் போய் அவங்க குடாரங்களுக்குள்ளே தூங்கும் சமயத்தில் கிருஷ்ணர் கூட பேசி, தர்மராஜன் தம்பிமார்கள் கூட பேசி எல்லாரும் சேர்ந்து எதுக்கு அவர்னே போய் கேட்கணும், தாத்தா எப்படி உங்களன்னு ஜெயிக்கிறது நாங்கள் அப்படின்னு கேட்டு யாராவது சொல்லுவாங்களே? நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு நாடு கண்ட்ரி அவங்கக்கிட்ட போய் கேட்போம், உங்களை அங்கே நடக்கிறதுல இஸ்ராயலுன்னு இன்னொரு கண்ட்ரி ஏதோ, எப்படி இவங்களை எல்லாருமே ஜெயிக்கிறது ஏதாவது சொல்லுங்க கேட்டால் சொல்லுவானா? இவங்க கேட்பாங்களா? ஆனால் அப்போ நடந்துச்சு. ஏன்னா தாத்தா சொல்லுவார், தாத்தா சத்திய தர்ம நிஷ்டர் சொல்லுவார். தர்மஜனும் சத்திய தர்ம நிஷ்டர் தான்.
இவங்கள மேலே பீஷ்மருக்கு அதி பிரேமா பாண்டவர்கள் மேலே. ஒரே ஒரு விஷயம், அவர் கௌரவர் பக்கம் இருந்தார். அது அவருடைய நியத்தி, அவருடைய பிராரப்தம். அதை அப்போது முடிவு பண்ணிட்டாங்க, கிளம்பி போயிட்டாங்க. அவர்னே கேட்டு தெரிஞ்சுக்கணுமான்னு போனால் அவர் சொன்ன விஷயமெல்லாம் கடந்த சத்சங்கத்தில் பேசியிருக்கு. இப்போ நான் சொன்னது எல்லாம் உங்கள்கிட்ட ஜஸ்ட் ஒரு ரிகலெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அவர் என கையில் அஸ்திரம் இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒன்று சொன்னார். தேவதர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்தாலும் சரி ஜெயிக்க முடியாது. அப்புறம் எனக்கு யுத்த பூமியில் எனக்கு சில நியமங்கள் இருக்கன்னு அந்த நியமங்கள் எல்லாம் சொல்லிட்டார். படித்தோம் அன்னைக்கு கிட்டத்தட்ட 14 நியமங்கள். அதில் ஒன்று பெண்ணாக பிறந்து புருஷனாக மாறினா அப்படிப்பட்ட அவங்க மேலே நானும் அவங்க முன்னாடி நின்று சண்டை போட்டுட்டு இருந்தால் நான் சண்டை போட மாட்டேன். யார் இப்போ வரைக்கும் எந்த புராணத்தில், எந்த யுத்தத்தில், எந்த க்ஷத்ரிய வீரனு கூட இப்படி கட்டோரமான யுத்த நியமங்கள் வச்சுக்கிட்டு அதை அனுசரித்ததாக பார்க்க முடியாது. பெருமை, பீஷ்மருடைய பெருமை இதெல்லாம். அப்போது இவர் சொன்னார் எல்லாமே. சிகண்டி முன்னாடி வச்சுக்கிட்டு அர்ஜுனன் ஒரு வேளை நான் அப்போது ஆயுதம் எடுக்க மாட்டேன், ஆயுதம் எடுக்கலைன்னா நீ அம்பு வச்சு என்னை அடிக்கலாம் எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சுபாவம். அவருக்கு பயம் இல்லை, எதுவுமே இல்லை. அவர் சத்தியத்தினை சத்தியனிஷ்டில் இருக்கிறவர். அப்படிப்பட்ட சரி. அடுத்ததாக என்ன ஆயிடுத்தேன்னு நம்ம இப்போது இங்கே வரைக்கும் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே என்ன சொல்கிறது? ஸோ பீஷ்மர் சொல்லி அவருடைய லூப் ஹோல்ஸ் அதை வச்சுட்டு இவங்க ஏதாவது பண்ணி தான் ஜெயிக்க முடியும். ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்போது புரிஞ்சுக்கணும், பாண்டவர்களால் இவ்வளோ பேர் அத்தனை சக்தி இருக்குது. அர்ஜுனா இவன் அவன் எல்லாம் பீஷ்மர் ஒன்றும் பண்ண முடியலன்னு தெரியறது. 9 நாளைக்குள்ளே நடந்த அந்த பயங்கர யுத்தத்தின்னு பார்த்தானோ பீஷ்மருடைய பராக்கிரமம் தெரியும். ஜெகதேக வீரர், பராக்கிரமர், ஜகத்து மொத்தத்தில் ஒருத்தர் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி அடுத்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி, அடுத்த கதைக்கு நான் கடந்த சத்சங்கத்தில் அந்த க்ளூ கொடுத்துருக்கேன். இனிமேல் யுத்தம் நடக்கும் 9வது நாள் இப்படியெல்லாம் அவருடைய பலகீனத்தை யுத்த ரங்கத்தில் அதெல்லாம் கேட்டு சொன்னதுக்கப்புறம் இப்போது அடுத்த நாள் பீஷ்மர்னு தோற்கடிக்கிறாங்க பாண்டவர்கள். அவர் உளுந்துருவார். அதுக்கு முன்னாடி 2 விஷயம் சொல்லிவிட்டு நான் அந்த கதைக்குள்ளே போவேன். ஒன்று எப்போ குருவம்சத்தில் இனிமேல் குழந்தைகள் பிறக்கிறதுக்கே ஆஸ்காரம் இல்லாத அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் எதுக்கு இது சொல்கிறேன்னா, தர்ம விஷயத்தில் எப்படி இருக்காரோ பீஷ்மர்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பாயிண்ட் நம்ம அன்றைக்கி பேசியிருக்கோம். ஆனால் இந்த விதமாக கேட்கல. என்ன ஆயிடுச்சுங்க, சத்தியவதியை சொன்னால் இப்போது வேறு வழி இல்லாதனால நீ தான் குருவம்சத்தில் குழந்தைகள் பிறக்கிறதுக்கு நீயே முன் வரணும். நீ எப்படி பண்ணுறியோ இல்லைன்னா அம்பிகா அம்பாலிக்கு மூலமாகவே உன்னை மூலமாக குழந்தைகள் வர மாதிரி நீ செஞ்சுதான் ஆகணும்னு சத்தியவதி தாய் சொல்கிறான். எந்த ஸ்திரீ தாய் சத்தியவதிக்காக இவர் அந்த பீஷ்ம பிரதிஜ்ஞை பண்ணாரோ, நான் இனிமேல் கல்யாணமே பண்ணிக்க போகிறதில்லை, அதனால் எனக்கு ராஜ்யமும் வேண்டாம், நான் ராஜ்யபரணம் பண்ண மாட்டேன், ஆனால் குருவம்சத்தை காப்பாற்றிட்டு இருப்பேன், என்னோடய சப்போர்ட் இருக்குமானே. ஸோ எந்த ஸ்திரீக்காக இந்த சபதம் பண்ணாரோ அந்த அம்மாவே சொல்கிறாங்க, உன்னுடைய சபதத்தின் வாபஸ் வாங்கிக்கோ. என்ன சொன்னார் அன்னைக்கு?
நதிகள் ஓடுறது நிந்திட்டானு, காற்று வீசுறது நிந்திட்டானு, அக்னி அதோடைய சூடு தன்மை விட்டுட்டானு, என்ன ஆனாலும் சரி அது ஆகலாம். ஆனால் நான் சொன்ன சத்தியம் அந்த பிரதிஜ்ஞை வாக்குன்னு நான் வாபஸ் வாங்க மாட்டேன், திரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னார். தாய் சொல்கிறான் சத்தியவதி, நான் ஒரு தாயா நானும் சொல்கிறேன். அப்போ சொன்னார், தாயா நீ சொல்கிறதே ப்ளஸ் இந்த சூழ்நிலையில் நீங்கள் சொல்கிறதையும் தர்மந்தான். ஆனால் நான் என்ன தர்மத்தினே ஆசிரிக்கிறது தெரியுமா? இதுதான் பாயிண்ட் நமக்கு இன்றைக்கி புதுசு தெரிஞ்சுக்கணும். லோகத்தில் ஒரு மனிதனுக்கு ஒன்று ஆபேட்சிக தர்மம்னு ஒன்று இருக்கும். ஆபேட்சிக தர்மம் இது தர்மந்தான். அந்த சந்தர்ப்பத்தில் சத்தியவதி சொன்னதை இவர் செய்யலாம், இவருக்கு கூட குருவம்சம் விருத்தி ஆகணும், அது நிற்கணும்னு தான் இவருக்கு இருக்கு. அப்பாக்கு வாக்கு கொடுத்தாரு, அப்புறம் அம்மாக்கு வாக்கு கொடுத்தார். இதெல்லாம் நான் பண்ணுற செய்கிறேன்னாரு. தம்பிகளுக்காக பொண்ணுகளுக்கு கொண்டு வந்தார், எல்லாம் செய்கிறார் இல்லையா? அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ சொல்கிறது தர்மமாக இருந்தால் கூட, ஆனால் இது ஆபேட்சிக தர்மம்னா அது நித்தியமானது சத்தியமானது இல்லை. ஆனால் தாயே சாஸ்வத தர்மம்னு ஒன்று இருக்கு. நான் அந்த சாஸ்வத தர்மத்தினை பிடிச்சிக்கிட்டு அதில் தான் நிற்பேன். எனக்கு ஆபேட்சிக தர்மம் வேண்டாம். லோகத்தில் இப்படி தான் நம்ம எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் ஆகி நம்மளுடைய ஏதாவது நினச்சது விட்டுடுறோம், செய்யாமல் நல்லதே என்ன அவ்வளோதான். ஆனால் ரொம்ப தீரர்களாக இருக்கிற, புத்திசாலிகளாக இருக்கிற, விவேகிகளாக இருக்கிறவங்க அவங்களுடைய இந்த ஆபேட்சிக தர்மத்துக்காக சாஸ்வத தர்மத்தை, சத்தியம் சாஸ்வதம் வாக்கு கொடுத்த பீஷ்ம பிரதிஜ்ஞை என்ன சாதாரணமா? எதுக்கு இவருக்கு பீஷ்மான்னு பேரு வந்துச்சு. அதனால் நான் சாஸ்வத தர்மத்தை எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லி தாய்கிட்ட என்ன சொன்னார், அம்மா நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். இன்னொன்று இருக்கு, ஆபத் தர்மம்னு ஒன்று இருக்கு. இந்த விஷயங்கள் நம்ம மேலும் அப்புறம் நிறைய பார்க்க போகிறோம். ஏன்னா சாந்தி பர்வத்தத்துக்கு உள்ள அடிப்படையாக சின்ன சின்ன பருவங்களுக்குள்ள இந்த ஆபத் தர்ம பருவமனே ஒன்று வரும். ஜஸ்ட் இங்கே ஒரு சூச்சனை. ஆபத் தர்மம் என்ன? இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு உயிர் காப்பாற்றுறதுக்கு, ஒரு சமுதாயம் காப்பாற்றுறதுக்கு, ஒரு குடும்பம் காப்பாற்றுறதுக்கு, ஒரு நாடு காப்பாற்றுறதுக்கு, ஒரு வம்சத்தினை நிற்க வைக்கிறதுக்கு அப்படின்னு மனுஸ்மிருதியிலோ சில தர்மங்கள் சொல்லியிருக்கு. ஆபத் தர்ம ஆபஸ்தம்ப சூத்திரங்கள்னு நமக்கு தர்மசாஸ்திரம் நிறைய இருக்கு, ஒன்று ரெண்டு இல்லை. என்ன அதே சொல்லிட்டார் அன்றைக்கி, அது தெரியும் உங்களுக்கு. ஒரு நல்ல குணவானான சீலவானான ஒரு பிராமணன குலத்தினால மட்டும் இல்லை, அந்த சீல சம்பன்ன சத்தியனிஷ்ட அப்படி இருக்கிற தபஸ்வியாக இருக்கிற ஒரு பிராமணன் மூலமாக அந்த வம்சம் நிற்க வைக்கிறதுக்கு க்ஷத்ரிய ஸ்திரீ மூலமாக குழந்தைகளே உருவாக்கலாம் இருந்தது. இது சாஸ்திரம் ஒத்துக்கும். அதுதான் சொன்னார். அப்படி தான் சத்தியவதியை நினச்சா வியாசர்னு கூப்பிட்டா. அவர் இவரோட புள்ள தானே. இங்கே ஒரு கேள்வி, அதுக்கு தான் நான் இந்த விஷயமே எடுத்துக்கிட்டேன். வியாசர் இப்போது பராசரர் ரிஷி சத்தியவதிக்கு பிறந்தவர். இவர் இப்போ பிராமணனு எடுத்துக்கலாமா இல்லை நிஷாதனன்னு எடுத்துக்கலாமா? நிஷாதன்னா இந்த மீன்காரன், அவங்க வீட்டில் தானே சத்தியவதி அவங்களுக்கு அடித்து அவங்க வீட்டில் தான் வளர்ந்தான். அவங்க பூர்வ ஜென்மம் என்னமோ ஆகட்டும், எதானா கூட நிஷாத கன்யா இல்லைன்னா மத்ஸ்ய கன்யா, மத்ஸ்ய கந்தி அவங்க பேர். வியாசர்னு இப்போ எப்படி எடுத்துக்கிறதுன்னா, அது தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்கிறதுன்னா, பிராமண புருஷ ஸ்திரீ வேறு இந்த மாதிரி குலம். இதில் யாருடைய சங்கல்பத்தினால
விருப்பத்தினால அந்த குழந்தை உருவானதோ, அந்த குழந்தை அந்த சங்கல்பம் அந்த விருப்பத்துக்கு அனுகுணமாக இருக்கும். அப்படின்னா புரிஞ்சுதா? சத்தியவதி பாராசரியர் கூட கலந்துக்கணும்னு அவங்க நினைக்கல. பாராசரிய ருஷி வந்தார், திடீர்னு கப்பல் அந்த அம்மா ஓட்டுற அந்த கப்பலில் ஏறிக்காரு. உடனே உன்னை மூலமாக எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. சொல்கிறது ரிஷி பெரிய மகான், அதனால் அந்த அம்மா அப்படியே கேட்டுட்டு இருந்தான். ஸோ பாராசரியோட சங்கல்பத்தினால தவிர சத்தியவதி நினைக்கல வேணுமனே அவங்களுக்கு ஒரு பாவனையும் கிடையாது. அதனால அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது, அப்படி அது சொல்கிறேன். அப்படி குணஸ்ய இதில் புருஷ சங்கல்பமா ஸ்திரீ சங்கல்பமா அதுக்கு தகுந்த போல் பாராசரியர் நினைச்சு பிறந்ததுனால வியாசர் பிராமணர். என்ன இதை பற்றி சம் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் இருக்கு, கான்ஃப்ளிக்ட்ஸ் ஆர் தேர். இதே பாயிண்ட்டுன்னு வந்து இப்போது இன்னொரு சந்தர்ப்பத்தில் புரிஞ்சதா இப்போ உங்களுக்கு விஷயம்? அங்கே இன்னொரு விஷயத்தில் சொல்லும் போதும் வியாசர் இப்போது பிராமணன் முடிவு பண்ணிட்டோம், சரியா? இங்கே குலத்துக்காக சொல்லலை, அது ரொம்ப கேர்ஃபுல்லாக. பிராமணன் வியாசர்னு சத்தியவதி கூப்பிட்டு அம்பிகா அம்பாலிகா வந்து க்ஷத்திரிய கன்னிகள், அவங்கள மூலமாக குழந்தைன்னு பிறகு வைக்க சொல்கிறான். அப்போது இந்த திருதராஷ்டிரன் பாண்டு க்ஷத்திரிகளா பிராமணர்களா அப்படின்னு கேட்டால் அதே லா இங்கே அப்ளை ஆகும். இங்கே வியாசருக்கு அந்த சங்கல்பம் இல்லை, அவர் நினைக்கலை, அவருக்கு வேண்டாம். அப்போது அம்பிகா அம்பாலிகாவுக்கு சத்தியவதி மாமியார் சொல்லி அவங்கள நினச்சி இந்த வம்ச விருத்தி ஆக அவங்க சங்கல்பத்தினால பிறந்ததுனால திருதராஷ்டிரனும் பாண்டு ஆர் க்ஷத்ரியாஸ். ஆனால் யார் மூலமாக? பிராமணனான வியாசர் மூலமாக. சரியா? இது யாருக்கே சகஜமாக இந்த சந்தேகங்கள் இப்படியெல்லாம் வராது. இப்படி ஏதாவது கொஞ்சம் ஆழமாக படிக்கும்போது இதெல்லாம் வரும். சந்தர்ப்பம் வந்ததுனால நான் அதை சொல்லி வச்சேன், அவ்வளோதான். சரி, இதெல்லாம் இப்போது அடுத்தது என்ன சொன்னோம்? யுத்தம் நடந்துச்சு, 9வது நாள் இப்படி ஆயிடுச்சு. 10வது நாள் யுத்தம் காலையிலேருந்து பயங்கரமாக நடக்கிறது. சிகண்டினி கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டாங்க. அர்ஜுனன் அம்பு விடுறாரு. சிகண்டி முன்னாடி நிற்கிறதுனால துரோணர் அம்பு விட முடியல. பீஷ்மர் அவர் அப்படியே நிந்துக்கிறாரு. ஆனால் 2 பேர் அம்பு விடுறாங்க. அப்போது 10 நாள் 11 அக்ஷௌணி சைன்யம் யார்? கௌரவர்களுக்கு. அப்படி இருந்து கூட பீஷ்மர் பாண்டவர்களை சைன்யத்தின் நஷ்டப்படுத்திட்டாரே தவிர பாண்டவர்களை ஜெயிக்க முடியல அவர். சரியா? அதுக்கப்புறம் அவருக்கு அன்றைக்கே அந்த 10வது நாள் நடந்த பிராண நஷ்டம், அந்த சைன்யம் இறந்து போகிறது, இதெல்லாம் பார்த்து பீஷ்மருக்கே ஹிருதயத்தில் ஒரு மாதிரி ஆயிட்டார். அப்படின்னா என்ன, அவர் மொத்தத்தை தீர்த்து கட்ட முடியும் எக்ஸப்ட் பாண்டவாஸ். அது காரணம் என்னன்னா கிருஷ்ணர் இருக்கிற வரைக்கும் அவங்கள தொட முடியாது, பீஷ்மர் இருக்கிற வரைக்கும் கௌரவனை தொட முடியாது. அப்படி அவருக்கே ஹிருதயம் ஒரு மாதிரி ஆயிடுத்து. என்ன பண்ணிகிட்ருக்கு, லட்ச கணக்கில் மக்கள் அப்படி கொல்லுறார். அப்போ என்ன நினைச்சார் அவர்? வாழ்க்கை முழுசா இப்போ வரைக்கும் யுத்தங்கள் அது இது எப்போ பார்த்த சாதா ராஜான்னா பெரிய சாம்ராஜ்யம்னா நிறைய வரும் யுத்தங்கள், இதிலேயே நடந்து போச்சு. இனிமே என்ன மூலமாக, இந்த சரீரம் மூலமாக இந்த வித்வம்சம் நாசனம் இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு யுத்தம் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னு அவர் நிர்ணயம் பண்ணிக்கிட்டார் உள்ள. அப்படின்னு அவருக்கு வைராகியம் வந்துச்சு, அந்தர்முகமாயிட்டார்.
நேற்றுக்கு நைட் அது சொன்னார், செகண்டின் முன்னாடி வச்சுட்டு யுத்தம் பண்ணுங்கன்னு, அது வேறு விஷயம். ஆனால் இவருக்கு கூட வைராக்கியம் வந்துச்சு, போதும் வாழ்க்கையில் இனிமே வாழ்க்கையுடைய கடைசி கட்டம் இது. அதனால அப்படியானி நினச்சாரு, அவரும் முடிவு பண்ணிட்டாரு போதுமனே, க்ளூவும் கொடுத்தாரு. அப்போ 10வது நாளில் ஆனால் யுத்தம் பண்ணுற சக்தி ஒன்று போல அவருக்கு சக்தி இருக்கு, மனசு அந்தர்முகம் ஆகிடுது. இதுதானே ஆகணும் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையிலோ. ஏதோ ஒரு சந்தர்ப்பம், ஒரு வயசானதுக்கப்புறம் வாழ்க்கையில் எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் போதும் அனே இன்ட்ரோவர்ட் அந்தர்முகம் ஆகணும் இல்லையா மனசு. அப்போதானே சத்தியம் பற்றி தேடுவோம், அப்போதானே மோட்சத்துக்கு முயற்சி பண்ணுவோம். அப்போது அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறார் அவர். ஸோ கிருஷ்ணர் இல்லைன்னா பாண்டவர்கள் பக்கம் நான் ஒரு கையில் வில்லு வச்சு கட்டி இதனாலே பாண்டவர்கள் மொத்தத்தினையும் அவங்க சைன்யம் மொத்தத்தினையும் நான் நாசனம் பண்ண முடியும். சக்தோஹம் தனுஷைகே நிஹந்தும் சர்வான் பாண்டவான். நான் ஒரு வில்லு அம்பு கையில் வச்சுக்கிட்டு பாண்டவர்கள் மொத்தத்தினே நான் நாசனம் பண்ணக்கூடிய சக்தி இருக்கிறவன். யத்யேஷாம் நாபாவாத் கோப்த விஸ்வக்சேனோ மகாபலஹ. விஸ்வஸ்கேன நான் என்ன கிருஷ்ணருக்கு பேர் மகாபலனான இவர் அவங்களுக்கு ஆச்சரியமாக இல்லைன்னா அப்புறம் யுத்தம் இந்த 10வது நாள் சிகண்டி முன்னாடி வர இவர் திருஷ்டி யுத்தத்துக்கு மேலே போக மாட்டேங்குது. ஏன்னா நியமம் வச்சுக்கிட்டார். அப்போது இந்த மாதிரி இனிமேல் என்னோடய வாழ்க்கை முடிஞ்சான பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஆத்ம திருப்தி ஏற்பட்டுச்சு. நிறைய போதும், பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரக்தினால் அந்த சமயத்தில் பல திவ்ய ரிஷிகள் எல்லாமே கூட பேசி வாக்கு கொடுத்தது போல் இவருக்கு கேட்டுச்சு. ஆமாம், இதுதான் எங்களுக்கும் சம்மதம். பீஷ்மரே, அந்த ரிஷிகள் மேபி அவங்களுடைய அஷ்டவசுகளிலும் 7 பேர் இன்னும் அங்கே இருக்காங்கன்னு சொன்னேன்ல, இன்னொரு வாட்டு கூட வந்தாங்க நடுவில். அப்போது யுத்தம் நடக்கிறது, மத்தியானம் வரைக்கும் நடக்கிறது. இவருக்கு அன்பு அர்ஜுனன் விடுற அன்பெல்லாம் கூட இடி போல் தாக்குறதாமா. ஆனால் சிகண்டி விடுற அம்பு அசல் விட்டுட்டானா இல்லையா, வந்துச்சா தொட்டிட்டே இல்லையான்னு கூட தெரியலையாமா சொல்கிறார் பீஷ்மர். சொல்லிட்டு சிகண்டி, நீ இப்பாவது அம்பு சரியாக விடுறத கற்றுக்கோ. நீ பெண்ணாக பிறந்து ஆணை மாறிட்ட, ஆனால் உனக்கு அந்த உள்ள பெண் தன்மை போல சொல்கிறார் பீஷ்மர். அப்போது சொல்லி ஸ்திரீ சோபாவம் உனக்குள்ள போல எனக்கு நீ அம்பு விட்டது ஒன்றும் எனக்கு தெரியவே மாட்டேன். ஆனால் அர்ஜுனன் அப்போது பானங்களை விட அர்ஜுனன் சரீரத்தில் ஒரு 2 இன்ச்சு அங்குலம் கூட இடமில்லாமல் இந்த அம்பெல்லாம் போய் குத்தி பாதி அந்த பக்கம் பாதி இந்த பக்கம் அப்படி நிற்கிறது. ஆனால் தாங்கிட்டு அப்படி நிற்கிறாரு. அம்பை விடலாமான்னு பிரயத்தனம் பண்ணுறாரு, சிகண்டி போக மாட்டேங்குது. அதனால அஸ்திரம் எடுக்க முடியல, அம்பு விட முடியல. ஆனால் வர அம்புகள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறாரு, தாங்கிறாரு, நிற்கிறார். உடம்பில் ரத்தம் தாரதாரையாக கொட்டுறது. தேகத்தில் சாரீரிகமாக சக்தி குறையிறது. சக்தி சரீரத்துக்கு அடிபடும் போது ஆகும் இல்லையா, அப்படி. அதுக்கப்புறம் சாயங்காலம் சூரியாஸ்தமயம் வரைக்கும் போராடுறாரு, நிற்கிறாரு. அப்போ கூட இன்னும் விழலை. என்ன அவரை நினச்சாதான் பூர்ணமாக விழ முடியும், போதும் என்ன. அப்போது சரி, சரீரத்தில் தலை தவிர இந்த கணத்திலிருந்து கீழே பாகம் எல்லா இடத்துலும் அம்புகள். அப்படி இருக்கும்போதும் அந்த சூரிய அஸ்தமயம் ஆகும்போதும் அவர் அந்த
சூரியன் உதயிக்கிற தூர்ப்பு பக்கம் அப்படின்னு ஈஸ்ட் சைடு தலை உலர போல் அப்படி அந்த பீஷ்ம பிதாமக தர்மனிஷ்ட சத்தியபராயணர் பூமி மேலே சாஞ்சிட்டார். பூமி மேலே சாஞ்சிட்டாரு. ஆனால் உடம்பு பூமிக்கு தொடலை. சரீரம் முழுசாக அப்படி அம்புகள் இருக்கிறதுனால அப்படியே சாஞ்சதுனால ஒரு அம்பு படக்கைய மேல் படுத்திக்கிட்டார். இது இப்போ வரைக்கும் எங்கே எந்த புராணத்திலோ எந்த கதையிலோ எந்த வீரனுக்கு ஸ்வர்க்கத்திலோ ஆவது 14 லோகங்களுக்குள்ளாவது யாருக்கும் இந்த அம்பு செய்ய மேலே படக்க மேலே இப்படி படுத்துட்டு 58 நாள் இருக்கிற இந்த கௌரவம், இது கௌரவம்னு சொல்கிறது. இது பெருமை. இன்னொரு மனுஷனுக்கு நபூதோ ந பவிஷ்யத்தை. இப்போ நடக்கலை, இனிமேல் நடக்காது. அப்போது அந்த குருவீர விருத்தன் பீஷ்ம பிதாமர் ஸ்ரீ கிருஷ்ணா நாராயண ஹரே, ஸ்ரீ கிருஷ்ண நாராயண ஹரே, श्री कृष्ण गोविंद हरे मुरारे, श्री कृष्ण गोविंद हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेवा, हे नाथ नारायण वासुदेवा, श्री कृष्ण गोविंद हरे मुरारे, श्री हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेवा, हे नाथ नारायण वासुदेवा, कृष्णा नारायण हरे हरे. பீஷ்மருடைய மனசு இந்த சரீரம் விடும்போது இதுதான் ஸ்மரிச்சிட்ருக்கேன், இதுதான் தியானம் பண்ணிட்டுருக்கேன். ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த நாராயணா. அப்படி என்ன ஒரு கவலை இல்லாமல் சரீரம் விடும்போதும் ஒரு மனிதன் என்ன பண்ணணுமோ பகவத் ஸ்மரணம், பகவத் சிந்தனை, ஸ்ரீகிருஷ்ணனை பற்றி நினச்சிட்டு தியானம் பண்ணிட்டு உடம்பு சாஞ்சது. அப்போது ஆகாசத்தில் எல்லாம் ஆஹாக்காரங்க, ஆஹா ஆ பீஷ்ம பிதாமக குருவிருத்தன் ஜெகதேக பராக்கிரமன் சாஞ்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அப்போது ரிஷிகள் எல்லாரும் சித்தர்கள் எல்லாம் ஆகாயத்தில் நினச்சிக்கிறாங்கம்மா, பீஷ்மர் தட்சிணாயனத்தில் சரீரம் விடுவாரா, விட போகிறாரா, தட்சிணாயனம் நடந்துட்டுருக்கப்போ. அதேபோல் தாயாரான கங்காதேவி கூட நினச்சா, என் மகன் இப்படி இந்த தட்சிணாயனத்தில் சரீரம் விடக்கூடாது. ஆல்ரெடி அவருடைய அப்பா சந்தனுனால வரம் இருக்கு, ஸ்வச்சந்த மரணம். எப்போ நினச்சா அப்போ உயிர் விடலாம். தாயார் கூட நினச்சா அப்போது சில ரிஷிகளை கூப்பிட்டுட்டு நீங்கள் போய் பீஷ்மருடைய காதில் உளர போல் இந்த தட்சிணாயத்தில் சரீரம் விடக்கூடாதுன்னு தெரிவிங்கோ. ஏன்னா அவருக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, அவங்க ரிஷிகள் யுத்த பூமிக்குள்ளே வரக்கூடாது. யுத்தரங்கம் எல்லாம் அப்படியே நிஷப்தமாக போயிடுத்து, சூரியாஸ்தமம் ஆயிடுத்து. இந்த கடைசி நடக்கிற இந்த பயங்கரமான யுத்தம் அர்ஜுனனுக்கு பீஷ்மருக்கு முன்னாடி செகண்ட் நிமிச்சு நினச்சாங்க எல்லாரும், பீஷ்மர் ஆயுதம் எடுக்க மாட்டார், அஸ்திரம் எடுக்க மாட்டார், இனிமேல் நமக்கு தோல்விதான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் யுத்தம் செய்யாமல் நிறுத்திட்டு எல்லாரும் இதே பார்க்குறாங்க. சில பேர் கண்ணீரை வந்துச்சு, அழுறாங்க.
அவ்வளோ இவர் மேலே ஒரு பக்தி எல்லோருக்கும். சரி, ரிஷிகள் யுத்த ரங்கத்துக்குள்ளே வரக்கூடாது. 2 ஹம்ச ரூபத்தில், பறவைகள் ரூபத்தில் வந்து அந்த இடத்துல மேலே அவங்க பேசிக்கிறாங்க. அவங்க பேசிக்கிறது இவருடைய காதில் உள்ளது. பீஷ்மர் அவ்வளோ பெரிய மகான், தட்சிணாயத்தில் சரீரம் விடுவாரா அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. விடமாட்டாரோ கேட்டு காதில் விழுந்துச்சு. சொல்கிறார் இவர், இல்லை, நானும் இந்த தட்சிணாயன சமயத்தில் சரீரம் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஞாபகம் வந்துச்சு. நினைவில் தான் இருக்காரு, சொல்லிட்டாரு. அன்னைக்கிலிருந்து 58 நாள், ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, அப்படி யுத்த பூமியிலேயே ஒரு அந்த பக்கமே அதே இடத்துலையே அவர் அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் இன்னும் 8 நாள் யுத்தம் நடந்துச்சு பாருங்க. அப்படின்னா அந்த பக்கம் யாரும் போகல. தினந்தோறும் சாயங்காலம் ஆகும்போதோ இல்லைன்னா காலையில் யுத்தம் தொடங்கும் போதோ பாண்டவர்கள் எல்லாரும் வந்து தாத்தானி பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போவாங்க. அந்த நடுவில் சின்ன சின்ன கதைகள் எல்லாம் உபாக்கியானங்கள் சொல்லப்படுறது சில பாரதத்தில். ஒன்று வந்து அவருடைய உடம்பெல்லாம் அப்படியே அழகாக ஒரு படக்க மேல் இருக்கிற போல் இருக்கு, ஆனால் தலை மட்டும் அப்படி சாஞ்சிருக்கு. அப்படி இருந்தால் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி அர்ஜுனன் அதுக்கும் சில ஏற்பாடு பண்ணி அம்பு விட்டுட்டு வச்சிட்டார். ஒரு நாள் தாகமாக இருக்கேன்னு கேட்டாராமா. அப்போது யாரோ ஜலம் கொண்டு வரேன்னு சொன்னால் எனக்கு அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு அர்ஜுனனுடைய அஸ்திரத்தினால பாத்தாள கங்கை எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து அம்பு விட அந்த ஜலம் அப்படியே வந்து கரெக்டாக பீஷ்மரோட வாயில் விடுறதா நம்ம சின்ன சின்ன கதை புஸ்தகத்தில் சினிமா டிவியில் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, அதெல்லாம் இருக்கு கதை. ஸோ இப்படி அவர் நோ ட்ரீட்மெண்ட்டு, அப்படியே அந்த சரீர கஷ்டம் அப்படி இருக்கு. இப்படி பீஷ்மருடைய வாழ்க்கை முடிஞ்சது போலுதான், ஆனால் முடியல. என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம்? இங்கே தான் இனிமேல் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்ம கேட்க போகிறோம். பதினெட்டு நாள் யுத்தம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் யாரெல்லாம் சேனாபதியாக வந்தாங்க போனாங்க, இந்த பக்கம் மாறுறாங்க, எல்லாம் நடந்துச்சு. கடைசியில் கௌரவர்கள் எல்லாரும் நாசனம். 2 பேர் 3 பேர் தான். இவங்கள பக்கம் ஒரு 7 பேர். யுத்தத்துக்கு வந்து உயிரோடு இருக்கிறவங்க இந்த 7-8 பேர் தான், 10 பேர் மொத்தம். அப்போது தர்மராஜனுக்கு ஒரே துக்கம், தாங்கவே முடியல. என்னால் தானே, நான் தான் காரணம், இப்படிப்பட்ட ராஜ்யம் வேணுமென்னு சொல்லி இத்தனை பேருன்னு எப்படி தாத்தா குரு எல்லாரும் போகிறதுக்கு, என்ன பெரியவன் இல்லையா வீட்டில், இவன் தான் தர்மஜன். ஏன்னா இப்போ ராஜ்யம் வந்துச்சுன்னா இவர் தான் ராஜா ஆக போகிறாரு. அவருக்கு துக்கம் தாங்க முடியல, ரொம்பவே வருத்தப்படுறார். அப்படி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கிற சமயத்தில் தான் கிருஷ்ணரும் சொல்லி முயற்சி பண்ணார். எதுக்கு நீ அப்படி நினைக்கிற, நீ காரணம் இல்லை, காலந்தான் காரணம். அப்புறம் வியாசர் வந்து சொல்லி முயற்சி பண்ணுறாரு. பல விஷயங்கள் நடுவில் நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்டோரிஸ் எல்லாம் வரும். இது பேசும்போது அதெல்லாம் நம்ம இப்போ தொட முடியாது. அப்படியெல்லாம் அந்தந்த சங்கடனைகள் எல்லாம் சொல்லி, அதனால் நீ கவலைப்படுறதுக்கே ஒன்றும் இல்லை, இது விதி தெய்வ நிர்ணயம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட இந்த தர்மஜனுக்கு வந்து சோகம் போக மாட்டேங்குது. மனசில் அசாந்தி இருந்துட்டு சாந்தமாக மாட்டேங்குது. ஆனால் தர்மராஜன்
எவ்வளோ நாள் ராஜா இல்லாமல் அப்படியே இருக்க முடியும்? ராஜ்யம் முக்கியம் இல்லை, பிரஜல் முக்கியம் இல்லையா? போனவங்க போனாங்க, இன்னும் ராஜ்யம் இருக்கா, நிறைய ஸ்திரீமார்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, யுத்தத்துக்கு வராத யாரோ சில பேர் இருப்பான். அப்போ தர்மராஜன்னு சக்கரவர்த்தியாக பண்ணிட்டாங்க. குரு சாம்ராஜ்யம் மொத்தத்துக்கு பட்டாபிஷேகம் நடந்துச்சு. ஆனால் என்ன பிரயோஜனம்? அவருக்கு சாப்பிட முடியல, தூங்க முடியல, ராஜ்யபரணம் மனசு சரியில்லாமல் இருந்த அந்த ராஜ்யபரணம் சரியாக பண்ணுவாரா? பண்ண முடியுமா? அதனால ராஜா எப்படி இருக்கணும்? சாரீரிகமாக சௌஷ்டமாக ஆரோக்கியமாக இருக்கணும், மானசிகமாக ஸ்தைரியமாக தைரியமாக அப்படி இருக்கணும். ஆனால் இப்போது ராஜ்யபரணமே பண்ணுற முடியாத அளவுக்கு இவர் மென்டலாக டிப்ரெஷன் ஆகிறார் தர்மராஜன். இவர் வேறு ரொம்ப தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவரனால அவருக்கு அவ்வளோ தாபம் சகஜந்தார், அவருடைய கேரக்டருக்கு அது சகஜம். அப்போது ஒரு நாள் வடிகாலையில் ஸ்ரீகிருஷ்ணர் தங்குற, அவர் இன்னும் இங்கே இருக்கார், குருக்ஷேத்திரம் அங்கே இருக்கிறார், ஹஸ்தினாபுரத்தில் இருக்கார் போல. அப்போது காலையில் போய் கிருஷ்ணன் பார்க்கணுன்னு தோணிச்சு, எனக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். அதுக்கப்புறம் சபா ராஜ்யம் ஏதோ எல்லாம் ஆரம்பமாகும். போனார், காலையில் போனார். அங்கே வாசலில் கிருஷ்ணருடைய ரத சாரதி தாருகன் வெளியில் உட்கார்ந்துருக்கான். ஸ்ரீகிருஷ்ண துவாரகாதீஷன் ஸ்ரீகிருஷ்ணன் இருக்காரா உள்ள பார்க்கலாமான்னு கேட்டால், இருக்கார், தியானம் பண்ணிகிட்ருக்கிறார். தர்மபுத்திரனுக்கு ஒரே ஆச்சரியம். தாருகன் ஒன்றும் கேட்கல, கொஞ்ச நேரம் விஸ்ரான் உட்காருங்கோ. வெளியில் உட்கார வைப்பாரா தர்மராஜன்? குரு வம்சம் மொத்தத்துக்கு சக்கரவர்த்தி உள்ளே கொஞ்சம் உட்கார தியானத்தில் இருக்காருன்னு சொன்னதுனால பேசக்கூடாது, தகவல் ஒன்றும் இல்லை. போனார், ஒரு ஓரமாக அங்கே உட்காந்து பார்க்குறார் கிருஷ்ணர்னு. கிருஷ்ணர் எப்படி இருக்காருன்னு சொன்னால், வியாசர் எழுதின இந்த ஸ்லோகங்கள் தர்மபுத்திரன் சொல்கிறாரு. பல ஸ்லோகங்கள் இருக்குது. கிருஷ்ணரை பார்த்து தர்மபுத்திரனுக்கு என்ன தோணும்? சதுர்த்தம் தியான மார்க்கத்துவம். இது எப்போ சொல்கிறாருன்னா, பார்த்தாரு புரிஞ்சுக்கிட்டாரு கிருஷ்ணன்னு. அப்போ சொல்லலை, மனசில் சொல்லலை, நேராக கிருஷ்ணர்கிட்ட சொல்லுவார். அதுக்கப்புறம்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கிருஷ்ணர் கண்ணு திறந்தார், பார்த்து ரொம்ப, அண்ணா எப்போ வந்துட்டீங்க? நீ வந்ததே தெரியல எனக்கு. அப்போ சொல்கிறார் தர்மஜன், அதெல்லாம் அப்படி இருக்கட்டும், எனக்கு சந்தேகம் முதல். நீங்கள் உங்களை பார்த்தா சதுர்த்தம் தியான மார்க்கத்துவம் ஆலம்பிய புருஷர்ஷப அபக்ராந்தோ யதோ தேவ ஸ்தேன மே விஸ்மிதம் மனஹ. தியான பத்ததிలో 4வது மார்க்கம் துரியம்னு சொல்லுவாங்க இல்லையா? இவர் பேசுகிற பாஷை எல்லாம் இங்கே பார்த்தா யோக சாஸ்திரத்தில் அந்த சமாதி ஸ்திதி அதெல்லாம் இங்கே வர்ணனம் வருது, நமக்கு புரியும். கிருஷ்ணர் சமாதி ஸ்திதியில் சரீரமே இருக்குன்னு நினைவில்லாமல் பிராணங்கள் எல்லாம் அப்படியே ஸ்திரமாகி, சரீரம் ஒரு கல் போல், ஒரு பாஷாணம் கல் போல் அப்படி உயிரில்லாத மாதிரி இருக்கிறது நான் பார்த்தேன். இப்படிப்பட்ட இந்த சாதனை, இந்த விஷயம், இது நடக்கிறதுக்கு ஏதோ பிரபலமான ஒரு காரணம் இருந்திருக்கணும். இல்லைன்னு நீங்கள் இப்படி இல்லை, உங்கள் சரீரம் ரோமங்கள் எல்லாம் ஏந்து நிற்கிறது, மேனு சிலிக்கிற போலி. துறந்து பார்த்தா இதெல்லாம் கவனிச்சுட்டார். யார்? ஏன்? தர்மஜனால கவனிச்சுட்டார். கிருஷ்ணர் சமாதி ஸ்திதியில் இருக்கார். இந்த லோகமே விட்டுட்டு சரீர நினைவே இல்லாமல் இருக்கார்.
அப்படின்னு சொல்லி பல ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்கிறாரு. உன்னை மனசு எங்கோ போன மாதிரி இங்கே இல்லையே, பேருக்கு நேம் சேக் மட்டும்தான் சரீரம் இருக்கு. வாக்ச சத்வம் ச கோவிந்த புத்தௌ சம்வேஷிதானிதே. வாக்கு மனசு வாக்குக்குள்ள, வாக்கு புத்திக்குள்ள, புத்தி క్షేత్రజ్ఞనుకుళ్ళని పదం ఉపయోగపడతారు. క్షేత్రజ్ఞ పదం వేదాంతలో గీతలో ఒక అధ్యాయం. క్షేత్రజ్ఞం చాపి మాం వేద్ధే சர்வக்ஷேத்ரேஷு பாரத. உடனே பிரம்மத்தில் லீனமானது. அப்படி இல்லை எனக்கு தோணிச்சு, நான் பார்த்தேன். ஏன் என்ன காரணம் இப்படிப்பட்ட ஒரு தியானம் பண்ணு? அது மட்டும் இல்லை, சாதாரணமாக கேட்குறேன், இந்த யோக நிலை விட்டுடுங்க. லோகத்தில் எல்லாரும் உங்களை பற்றி தியானம் பண்ணுவாங்க, நீங்கள் யாரை பற்றி தியானம் பண்ணுறீங்க? கிருஷ்ணர் கொஞ்சம் அப்படியே, சரி நீ வேலை என்ன சொல்லு, என்ன எதுக்காக வந்துட்டீங்க? இல்லை எனக்கு இது ரொம்ப முக்கியம், இது சொல்லணும். நீங்கள் என்ன சொல்ல, எனக்கு நிறைய பக்தாள் இருக்காங்க. தியானம் யாரை பற்றி குறிப்பாக நீங்கள் தியானம் பண்ணுறீங்கன்னா, அப்போ கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆனந்தப்பட்டு, குருவிருத்தனான உங்கள் தாத்தானா, லோகத்தில் அதி பராக்கிரமான, அம்பு செய்ய மேலே படுத்திருக்கிற அந்த பீஷ்மர்னை பற்றி தியானம் பண்ணுறேன்றார். ஏன் இந்த விஷயம் நடக்கும்போது, கிருஷ்ணர் தியானம் பண்ணும்போது அங்கே பீஷ்மர் நிரந்தர அந்த தியானத்தில் தான் கிருஷ்ணஸ்வரூபத்தினே பார்த்துட்டு சமாதி நிலையில் இருக்கார். அது இங்கே கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சதுனால ஹி ஐடென்டிஃபைஸ் வித் பக்தா. அதனால் ஜீவன் எப்போ ஈஸ்வர ஸ்மரணம் செய்கிறானோ, ஈஸ்வரன் ஜீவனை மறக்க முடியாது, ரெண்டும் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொன்னால், அப்போ தான் கிருஷ்ணர் சொல்கிற இந்த வார்த்தைகளை கேட்டு நிறைய ஸ்லோகங்கள் சொல்லுவார். யார்? கிருஷ்ணர். शरतल्पगतो भीष्मः शाम्यन्निव बहु हुताशनाः मां ध्याति पुरुषव्याघ्र ततो मे तद्गतं मनः. அந்த ஷரதல்பம்னா அம்பு படக்கை மேலே படுத்திருக்கிற அந்த மகாவீரன் பீஷ்மர் எப்படி இருக்காருன்னா, அக்னி இல்லாமல் அடங்கி, இப்போதான் ஹோமம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் முடிஞ்சு அது ஆனால் சூடு நிறைய இருக்கும் அங்கே. அப்படி அடங்கி இருக்கிற அந்த அக்னிஹோத்திரம் போல் ஷாமியன்னிவ ஹுதா அசனஹ. ஷாமியம்னு அது ஒன்றும் இல்லை, அப்படி அவர் சாந்தி நிம்மதி அடங்கியிருக்கார். ஆனால் உள்ள ஞானாக்னி தியானம் நடக்கிறது. மாம் தியாதி, என்ன தியானம் பண்ணுறான், அதனால ததக மே மனஹ தத்கதம், அதனால என்ன மனசு அங்கே போயிடுச்சு. இப்படி ததக மே மனஹ தத்கதம், ததக மே மனஹ தத்கதம்னு நிறைய ஸ்லோகங்கள் வேறு வேறு விஷயம் சொல்லுவார். அதனால போயிடுச்சு. நான் என்னென்ன சொன்னார்ன்றது மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன இது கேட்டால் தான் கிருஷ்ணர் வாயாலேயே பீஷ்மர் பற்றி இவ்வளோ பாராட்டுதல்ல, அப்போதான் புரியும் யாருக்காவதே. என்ன இன்னொரு மனுஷன் யாரும் சொல்ல வேண்டியதில்லை, நம்ம இவ்வளோ நாள் சொன்னோம், பேசிட்டோம். கிருஷ்ணர் சொல்கிறார், கேட்டுக்கோங்க. யாருடைய வில்லு அது அவர் எடுத்து அப்படி தட்டிட்டாவே போதும், இல்லை அம்பு வச்சு விட்டுட்டா, அதில் வர துவனி இருக்க பார்த்தியா, சப்தம், அது இடி போல் இருக்கும். அது கேட்டு எந்திரனே பயந்துடுவானோ. ஒன்று பாயிண்ட் அப்படி சொல்கிறாரு. அப்புறம் யார் 22 நாள் பார்கவ பரசுராமனு கூட யுத்தம் பண்ணி கௌரவமாக அவனை தோத்திட்டாரோ,
யாருன்னு கங்கை தன கர்ப்பத்தில் வச்சுக்கிட்டு விதியா அந்த அம்மா கர்ப்பவதி ஆகி 9 மாதம் வயிற்றில் வச்சுக்கிட்டு வேறு அவங்களுக்கு பிறந்த மாதிரி பிறக்கலை, விதியான்னு சொல்கிறார் கங்கை அந்த இடத்துல சந்தனு கூட இருந்து. அப்படி இவன் போயிட்டு வளர்த்திட்டானோ, விதிபடி வளர்த்திட்டானோ, அதெல்லாம் கேட்டோம் இல்லையா? கொண்டு போனால் நானே வளர்த்துட்டு எல்லாம் பண்ணி சொல்லி கொடுத்து அனுப்புகிறேன்னா. வசிஷ்டனுக்கு சிஷ்யனாயிருந்து சாங்கோபாங்க வேத சாஸ்திரங்கள் அப்படின்னு வேதங்கள் வேத அங்கங்கள் எல்லாத்தையும் அத்தியனம் பண்ணாரோ, பரசுராமனுக்கிட்ட சிஷ்யனாயிருந்து சமஸ்த திவ்ய அஸ்திர சஸ்திர சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுக்கிட்டானோ, அப்படி சமஸ்த எல்லா வித்தைகளுக்கு ஆதாரமான விஷயங்களும் வர்த்தமான நடந்து கொண்டிருக்கிற காலம், நடந்து போன காலம், நடக்க போகிற கால விஷயங்கள் எல்லாம் யாருக்கு தெரியுமோ, அப்புறம் இப்படிப்பட்ட தர்மவேத்தர்கள், தர்மம் தெரிஞ்சவங்களுக்குள்ளேயே ரொம்ப சிறந்தனாக இருக்கிற அந்த மகாபுருஷர் அவருடைய புண்ணிய கர்ம செஞ்சதுனால ஸ்வர்க்கத்துக்கு அப்படியே போனால் அவருக்கு தெரிஞ்சிருக்கிற இந்த ஞான விஞ்ஞான யோக சாங்கிய சாஸ்திரங்களுடைய அறிவெல்லாம் லோகத்துக்கு கொடுக்காம அவர் போயிட்டா என்னதான் பிரயோஜனம்? அந்த வித்தைகள் இந்த லோகத்தில் இல்லைன்னா, இப்படி யாரோ வாயை திறந்து சொல்லலைன்னா, இந்த பூமி சந்திரன் இல்லாத ராத்திரி போல் இருக்கும். ராத்திரிக்கு அழகு சந்திரன், சந்திரனுக்கு அழகு ராத்திரி. ராத்திரி சந்திரன் ரெண்டு சேர்ந்து ஆகாசத்துக்கு அழகு அப்படின்னு ஒரு சுபாஷிதம் இருக்கு. குளத்துக்கு தாமரை அழகு, ஜலத்துக்கு தாமரை அழகு, தாமரைக்கு ஜலம் அழகு, தாமரை ஜலம் சேர்ந்து அந்த குளத்துக்கு அழகு. இது சும்மா சொல்லலை. விவேக சூடாமணியில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் கம்பேரிசன் ஒரு விவேகம் இருந்தால் வைராக்கியம் இல்லாமல் என்னதான் பிரயோஜனம்? விவேகம் வைராக்கியம் இருக்கு, ஆனால் உபரத்து இல்லைன்னு என்ன பிரயோஜனம்? விவேக வைராக்கியம் உபரத்து இருக்கு, அது ஆத்ம ஜானம் கொடுக்கலன்னு என்ன பிரயோஜனம்? ஏதோ ஆத்ம தியானம் ஞானம் சாந்தி வரலன்னு என்ன பிரயோஜனம்? அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்றும் அழகு. இன்னைக்கு மத்தியானம் தெலுங்கில் போட்ட ஷார்ட்டு இதுதான் அர்த்தம். உங்களுக்கு தெரியாது, தெலுங்கு தெரியாது, பார்ப்பேன் என்ன பண்ணுவேன். இந்த லோகத்தில் ஒன்றுத்துக்கு இன்னொன்று அழகு கொடுக்கும். ஆனால் அது அழகு கொடுக்கறதுனேது பார்க்க தெரியணும். இனிமேல் அப்படி பாருங்கோ, திருஷ்டியே வேறு. அப்போ இங்கே எங்கேயுமே எதுவுமே கூட அசஹ்யமானதனவே கிடையவே. சுகம் எப்போ பாராட்டும்? கொஞ்சம் நேரம் முன்னாடி துக்கம் வந்தா, இப்போ சுகம் வந்துச்சு. அப்போ சுகத்தோடைய பெருமை துக்கம் அனுபவிச்சாதான் தெரியுது. துக்கம் அனுபவிச்சுட்டு போது சுகத்தோடைய பெருமை தெரியும். இப்படி எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று அழகு கொடுக்கும் இந்த லோகத்தில். எவ்ரிதிங். சரி, இது ஒரு சடன ஞாபகம் வந்துச்சு அந்த உபமானம். இதெல்லாம் சொல்கிறார், இன்னும் முடியல, இன்னும் சொல்கிறாரு. அதனால தர்மஜனே பாருங்க, தர்ம அர்த்த காம புருஷார்த்தங்களுக்கு சம்பந்தப்பட்ட 4 வகையான யக்ஞயாக கிருத்துகளுக்கு சம்பந்தப்பட்ட விஞ்ஞானமும், ராஜதர்மம், சமாஜ தர்மம், ஆபத் தர்மம், அப்புறம் 4 ஆசிரமங்களுடைய தர்மம் அப்படின்னா மோட்ச தர்மம் வந்துடுது அதில். ஏன்னா மோட்ச தர்ம பர்வமனே ஒன்று வரப்போகிறது சாந்தி பர்வத்தத்தில். அப்படி இந்த விஷயங்கள் எல்லாமே அவருக்கு என்ன சொல்கிறது, கையில் வச்ச நெல்லிக்கண்ணி போல்
கரதலாமலகம். சம்ஸ்கிருதத்தில் சொன்னோம்னா கரதல ஆமலகம், கை மேலே வச்ச நெல்லிக்கன்னி போல், உள்ளங்கை நெல்லிக்கன்னி போல்னு சொல்கிறோம். அப்போது அப்படிப்பட்ட அவரை பற்றி, அந்த அம்பு படுக்கை மேல் இருக்கிறவன் பற்றி நான் தியானம் பண்ணிகிட்ருக்கேன். சரியா? இந்த 18 நாள் யுத்த நாசனத்துக்கு நீ தான் காரணம்னு நீ துக்கப்படுறே. துக்கப்படாதன்னு நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்டே, துக்கப்பட்டுட்டே இருக்க. அதனால் உனக்கு நீ உங்கள் தாத்தா கிட்ட போய் கேட்டாச்சுன்னா உனக்கு ஞானாமிருத்தத்தை கொடுத்து உன்னை மனசு நீ சாந்தி படுத்திட்டு, அப்படி சாந்தி படுத்த அவருக்கு மட்டும்தான் முடியும். கிருஷ்ணர் அவர் மேலே போட்டுக்கல, அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுத்தாரு, சொல்லிக் கொடுக்கலாம் இல்லைங்க இவர். இப்போ தர்மராஜன் மூலமாக அப்படிப்பட்ட அதே டீச்சிங் அதுக்கு 10,000 மடங்கள் ஜாஸ்தியாக சாந்தி பருவம் அனுசாசனிக பருவத்தில் வரப்போகிறதே. 10,000 மடங்கள், அங்கே ஒரு 700 ஸ்லோகங்கள் தான். அடுத்த நான் எழுதிக்கல சொல்கிறேன். சாந்தி பருவம் அனுசாசிக பருவம் தான் மகாபாரதத்திலேயே பல ஆயிரங்கள் ஸ்லோகங்கள். கரெக்டு நம்பர் அப்புறம் சொல்கிறேன் நான். சரி, இப்படி அதனால் அவர் மட்டும்தான் உனக்கு சொல்லி உன்னை துக்கத்தை நீக்க முடியும். இந்த மாதிரி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அந்த பீஷ்மர்னை பற்றி பிரசம்சம் பண்ணி பாராட்டி அவருடைய கொப்பத்தை பெருமை எல்லாம் சொல்கிறார். அதனால் அந்த உங்கள் தாத்தான அந்த பீஷ்ம பிதாமகனை கேட்டு நீ தெரிஞ்சுக்கோ. அவர் சரீரம் விடுறதுக்கு முன்னாடியே போகலாமா, வருவியா? என்னையோ நான் போகிறேன், என்னை கூப்பிடுறாரு அவர். என்னை நேராக பார்த்துட்டே உயிர் விடணும்னு அவர் எதிர்பார்த்துட்ருக்கிறாரு. நான் எப்படி போகாமல் இருப்பேன்? அதனால் அவர்கிட்ட சமஸ்த விஜானத்தினை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். எதுக்கு சொல்கிறார் இப்படின்னா 2 காரணம் இருக்கு. ஒன்று தர்மராஜனுடைய மனசில் இருக்கிற குழப்பம், சோக மோக பயம். எதுக்கு இதெல்லாம் நம்ம கேட்குறோம்? வீட்டில் கரண்ட்டு மிச்சம் சார், ஏன்னா டிவி போடல, இங்கே வந்துட்டே இல்லை, அங்கே ஃபேன் ஓடலை, லைட்டு போடலை, வீட்டில் கரண்ட்டு மிச்சம் தானே, இப்படியே கால்குலேட் பண்ணுவீங்க? இல்லை பண்ண மாட்டேங்க. எவ்வளவோ தியாகம் பண்ணி இது இங்கே நிறைய கிடைக்கிறதுனே பொக்கிஷம் வரீங்க. அதனால் தர்மஜனி துக்கம் போகணும், சோகம் மோகம் எல்லாம் போகணும். அதுக்கப்புறம் இந்த விஞ்ஞான கனி, ட்ரெஷர் ஹவுஸ் ஆஃப் த நாலேஜ், இதெல்லாம் லோகத்தில் நிற்கணும், கிடைக்கணும், இருக்கணும். இருக்க இல்லையா? பார்க்க போகிறோம். இருக்கு. இதுதான் காரணம் கிருஷ்ணர் இப்படி சொல்கிறதுக்கு. அப்போது இந்த பீஷ்மர் பண்ணுற அந்த தியானம், ஸ்துதி, அந்த எல்லாமே கூட ரொம்ப பிரசித்தமாக பீஷ்ம ஸ்தவராஜம். ஸ்தவம்னா ஸ்துதி, பிரார்த்தனை. அதுலேயே ராஜா போல் இருக்கிறது இந்த பீஷ்ம ஸ்தவராஜம். மாதிரி வேறு நிறைய இருக்குது, அதாவது பெருமை தான் சொல்லுவோம். ஆனால் இதுக்கு மட்டும்தான் ஸ்தவராஜம்ன்ட்டு, ஸ்தவம்னா ஸ்துதி. அதில் ராஜா போல் இருக்கிறது இந்த பீஷ்மர் பண்ண பிரார்த்தனை ஸ்லோகங்கள். இதெல்லாம் சொல்லுவார், கிருஷ்ணருக்கு முன்னாடியே சொல்லுவார். இதே தான் பாகவதத்திலையும் முதல் ஸ்கந்தத்தில் 9வது அத்தியாயத்தில் அங்கேயும் இந்த விஷயம் ஆனால் கொஞ்சமாக சம்ஷிப்தமாக சொல்லப்பட்டிருக்கேன். எல்லோரும் வாங்க போகலாமன்னு சொல்லி போனதையும் பீஷ்மர் சொன்னதும் அங்கே 10 ஸ்லோகங்கள் தான் பீஷ்ம ஸ்துதியான பேரில் வந்துச்சு. அதனால் கிருஷ்ணா, சாத்தியகி, பாண்டவர்கள் எல்லாரும் சேர்ந்து பீஷ்மர்கிட்ட கிருஷ்ணர் கூட்டிகிட்டு போனார் அவங்க எல்லாரும். போகிற வழியில் கூட எவ்வளோ நேரம் ஆயிடுச்சோ பீஷ்மருடைய வாழ்க்கை முதல்லேருந்து முடிஞ்ச வரைக்கும் கிருஷ்ணர் அதே விஷயம் சொல்லிட்டு இருக்கிறார். பார்த்தீங்களா, எப்போ நம்ம பகவானை பற்றியே கதை கேட்டு அதையே சிந்திச்சுட்ருப்போமோ பகவான் கூட நம்மளை பற்றியே சிந்திச்சிட்ருப்பார். புரிஞ்சுதா?
அதில் ஒரு சந்தேகம் கிடையாது. ஏன்னா அவருக்கு டைம் பாஸ், கதை சொல்கிறாரு. என்னோடய பக்தர்கள் கதை சொல்லட்டுமா கேளு. பீஷ்மரை பற்றி சொல்லிகிட்டே வர்றாரு ரதத்தில். அப்படி மகத்துவத்தை எல்லாம் சொல்லும் போது ஆச்சரியமாக இருக்கு தர்மராஜனுக்கு. எங்கள் தாத்தா பற்றி இவ்வளோ எனக்கு ஒன்றும் அவ்வளோ தோணலையே அப்படின்னு சொல்லி ரதத்தினை சில கொஞ்சம் தூரத்தில் நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு எல்லாரும் இறங்கி இந்த அம்பு செய்ய கிட்ட பீஷ்மர்கிட்ட வராங்க. எல்லாரும் வரும்போதே ஹிருதயத்தில் ரொம்ப ஹம்பிள் வினயத்தோடு, தாத்தாக்கு நம்ம என்னதான் பண்ணோம், கடைசியில் அவருடைய உயிர் போய் அம்பு விட்டுட்டு இப்படி பழக்க வச்சிட்டோம் அப்படின்னு. அதனால் எல்லாருக்கும் வருத்தம் இருக்குது உள்ள. அப்புறம் ஏகாகிர சித்தத்தோடு எதுக்கு கிருஷ்ணர் கொண்டு வராரு, நீங்கள் கேட்கணும், தெரிஞ்சுக்கணும், அவர் பேச போகிறாரு. அதனால் ரொம்ப ஃபோக்கஸ்டு மைண்ட் எல்லோரும் கெட்ட வந்தாங்க. அப்புறம் அங்கே இவங்க வரத்துக்கு முன்னாடியே அங்கே அநேக ருஷிகள் கூடியிருக்காங்க. அநேகம்தான். நான் இப்போ அந்த லிஸ்ட்டு மட்டும் படிப்பேன், எவ்வளோ நேரம் ஆகுமோ கொஞ்சம் தான். அப்போ சொல்லி கூட இன்னும் இதுபோல் அநேக மகாத்மாக்கள் இருக்காருன்னு சொல்கிறது பாரதம். சரியா? ஏன்னா இந்த பேர்கள், ரிஷிகளோட பேர் காதில் விழுந்தாவே நமக்கு ரொம்ப புண்ணியம். நம்ம நாட்டில் இந்த நதிகள் பேர் எல்லாம் கேட்டாவோ, பர்வத்தங்கள் எல்லா பேர் கேட்டாவே நமக்கு. அதே போல் இந்த ரிஷிகள் நம்ம வம்ச கோத்திரம், அவங்கள தானே எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஷிகள் எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணாங்க. யாரெல்லாம் இருக்காங்க வேகமாக படிப்பேன். வியாச நாரத வாத்சாயன அஷ்மக சுமந்து ஜெய்மணி பைல சாண்டில்ய தேவல மைத்ரேயி அசித வசிஷ்ட கௌஷிக ஹரித லோமஷ அத்ரி ப்ருஹஸ்பதி பார்கவராம திருணபிந்து சுக்ரச்சவன சனத்குமார கபில வால்மீகி தும்புர குரு மௌத்கல்ய பிப்பலாத வாயு சம்வர்த்த புலஹ கச்ச காஷ்யப புலஸ்த்ய கிரதுதக்ஷ பராசர மரீச்சி அங்கிரா காஷ்ய கௌதம காலவத்யௌம்ய விபாண்ட மாண்டவ்யதௌம்ய கிருஷ்ண அனுபௌதிகः श्लूकः मार्कण्डेय भास्करी पूरण सूदः. இதே போல் பல மகாத்மாக்கள், பல திவ்ய புருஷர்கள், பல பேரெல்லாம் எல்லா ரிஷிகள பேர் வந்துச்சு. இத்தனை பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணாங்க. பண்ணிவிட்டு தாத்தா கொஞ்சம் பக்கத்தில் போய் உட்காந்துட்டாங்க. வியாசர் கூட அங்கே உட்கார்ந்துருக்காருன்னா, ஏன்னா எல்லா ரிஷிகளும் பெரிய ரிஷிகள் தான். பட் வியாசரே அங்கே உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு சொன்னால் பீஷ்மருடைய பெருமை என்னன்னது இப்போ இத்தனை பேர் வந்தாருன்னாவே நம்ம புரிஞ்சுக்கணும் அவருடைய ஔன்னத்தியம், பெருமை. அப்புறம் இது பீஷ்மர்னு பார்த்து கிருஷ்ணருடைய ஹிருதயத்தில், மேபி கிருஷ்ணர் தினந்தோறும் பார்க்குறது இல்லை, அவர் தியானம் பண்ணுறார், இவர் தியானம் பண்ணுறாரு நினைக்கிறேன். பாண்டவர்கள் மட்டும் அப்பப்போ பார்த்துட்டு போவாங்க, நமஸ்காரம் பண்ண. அதனால் நேராக வந்தார். இனிமேல் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இவர் சரீரம் விட போகிறாரு. கிருஷ்ணருக்கு கூட கருணா, அது தயனால் அவருக்கே கண்ணில் ஜலம் வந்தது போல் ஆயிட்டாமா. ஆர்திர ஹிருதயம் கருங்கி போச்சு. நிறைய வாட்டி பகவான் அப்படி பார்க்கும்போது, பக்தனை கூட கம்பேர் பண்ணும்போது நிறைய வாட்டி பகவான் நீ செய்கிற பக்திக்கு நான் என்ன பரிமாறி கொடுக்க முடியும், கோபிகள் அப்படி தான் சொன்னார். ஐ கேனாட் பே பேக். நீங்கள் காட்டுற இந்த பக்திக்கு நான் கொடுக்க முடியாது. நான் கடன் வாங்கினவனாதாவே இருக்க போகிறேன். ஐ கான்ட் பே இட் பேக். ராமர் ஹனுமான்ஜி கூட இதே சொல்லி கடைசியில் மேக்ஸிமம் ஐ கேன் ஹக் யூ.
ஹக் பண்ணாருன்னு அர்த்தம் நீ நான் வேறு இல்லைன்னு அர்த்தம். அதுதானே எதுக்கு ஒரு மனுஷன் நம்ம கட்டி பிடிச்சிக்கிறோம்? ஏன்னா நீ நான் ஒன்று கேப் இல்லையே. நமக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா கட்டி பிடிச்சிக்கிறோம் இல்லையா? அதனால் ஆனால் கிருஷ்ணருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மனசாயிடுது. அப்போது என்ன சொன்னார் தெரியுமா? கிருஷ்ணர் இத்தனை பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும் பகவான் ஈஸ்வர கிருஷ்ணன் தான் பேசணும், அவர் தான் கதையெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறது அவர் தான். அதனால் இவர் பெருசா அவர் பெருசா வயசு இதெல்லாம் எல்லோரும் சைலண்ட்டாக இருக்காங்க. கிருஷ்ணர் கேட்குறார் காங்கேயர்கிட்ட, பீஷ்மர்கிட்ட, ஹே மகான், அன்பை கூப்பிட்டுட்டு உன்னுடைய இந்திரியங்கள், அந்தக்கரண, மனசு இது எல்லாமே கூட பிரசன்னமாக இருக்கா. அப்படி என்ன சரீரம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, ஆனால் மனசு எப்படி இருக்கு? இன்னும் உன்னுடைய இந்திரியங்கள் ஏதாவது தொந்தரவு பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு நீ உன்னுடைய ஞானங்கள்னு இந்திரிய ஞானங்கள், அந்தக்கரணம் அது சாந்தமாக தானே இருக்கு, டிஸ்டர்பன்ஸ் ஒன்றும் ஆகலை இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் ஆக்சுவலாக மென்டல் ப்ராப்ளம்க்கு மேலே, கஷ்டத்துக்கு மேலே இந்த சாரீரிக கஷ்டம்தான் ஃபஸ்ட்டு நமக்கு ரொம்பவே. மென்டல் கூட ப்ராப்ளம் இருக்குது, பட் சரீரத்துக்கு ஒரு சின்ன முள் குத்திட்டாவே எவ்வளோ வலிக்குது அது எடுக்கிற வரைக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு ரெண்டு அங்குலத்துக்கு கூட இடம் கேப் இல்லாமல் அம்பு விட்டு இருக்கிற அந்த சரீரத்துக்கு எவ்வளோ வலி இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி அந்த வலி வர்ணிக்க முடியுமா என்ன? சாத்தியமா? அப்புறம் சொல்லி சத்திய தர்ம நிஷ்டர்கள் இருந்து லோகத்தில் அதிபராக்கிரமனாக இருக்கிற சாந்தனுடைய குமாரனான பீஷ்மரான உனக்கு தான் இது தாங்க முடியும், வேறு யாரும் தாங்க முடியாது. பார்த்தீங்களா எப்படி சொல்கிறாரு? இதெல்லாத்தினால தான் நீ தாங்கலைன்னா வேறு யார் தாங்குவாங்க? உனக்கு தான் அது சாத்தியம். ஏன்னா மிருத்யுன்னு கூட சாசிக்கக்கூடிய அவர் தானே. மிருத்யு வரக்கூடாது, வர ஸ்வச்சந்த மரணம். அப்படிப்பட்ட ஒரு இந்த சக்தி, இப்படிப்பட்ட ஒரு வரம் எல்லாம் லோகத்தில் இன்னொரு மனிதனுக்கு யாருக்கு கிடையாது, இருக்காது அப்படின்னு சொல்லி அப்படி கிருஷ்ணர் சொல்கிறாரு, நீ உன்னுடைய 3 காலங்களுடைய ஞானம் உன்னை புத்தியில் பிரதிஷ்டமாக இருக்கு. நீ தேவதைகளுக்கு கூட உபதேசம் பண்ண சக்தி இருக்கு உனக்கு, தேவதைகளுக்கு கூட சமர்த்தன் நீ. அப்புறம் சொல்கிறாரு வேதாங்க உபனிஷத்து தனுர்வேத சாங்கிய யோக ராஜநீதி பல நீதிகள் இருக்கு. எல்லா அந்த சாஸ்திரங்களுடைய ரகசியங்கள் உனக்கு தெரிஞ்சது போல் இன்னொரு மனுஷன் யாருக்கு தெரிஞ்சதோ எனக்கு தெரியல. கிருஷ்ணர் சொல்கிறார், மறக்கக்கூடாது பீஷ்மர்னை பற்றி. அப்புறம் கடந்த ஜன்மத்தில் நீ யாருன்னு எனக்கு தெரியும், உனக்கும் தெரியும். அதனால் உன்னை போல் இப்படிப்பட்ட சத்குண சம்பன்னன், தெய்வ சம்பத்தி குணங்களோடு இருக்கிற மாணவன் மாணவன் வந்தது மேல லோகத்தினால இங்கே மனுஷனாக தானே பிறந்தார். இன்னொரு இந்த பூலோகத்தில் எங்கேயுமே யாரும் கிடையாது, இன்னொருத்தர் இல்லை. உன்னுடைய தபசக்தினால நீ சிருஷ்டியே பண்ணக்கூடிய சக்தி இருக்கு உனக்கு. சிருஷ்டி யூ கேன் கிரியேட் இட். திரிசங்குவே ஒரு சொர்க்கத்தினை உருவாக்கினார் இல்லையா, அப்படிப்பட்ட சக்தி இருக்கு நீ சொல்லி இப்போ விஷயத்துக்கு வர்றாரு. இந்த பந்துகள் மித்திரர்கள் எல்லாரும் யுத்தத்தில் சத்தி போயிட்டாங்க, அவங்க எல்லாருமே அடித்து சாவடித்தது நாங்கள் தான் சொல்லி உன்னுடைய பெரிய பேரனான தர்மஜன் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிறாங்க மனசில். அதனால அவனுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அவன் மனசில் இருக்கிற அந்த கவலை எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு நீ தான் சமர்த்தன். அங்கே தர்மஜனுக்கு சொன்னார், தாத்தா சொல்லணுமில்ல சொல்லித்தாங்கோ அப்படின்னு சொல்லி
இப்போ இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் என்ன புரிஞ்சது நமக்கு? மனுஷனாக பிறந்து பூர்ண ஆயுஷ் நல்லா நிறைய நாள் வாழ்ந்த ஒரு மனுஷனை வந்து எப்படி அவனுடைய ஜீவிதத்தின் வாழ்க்கையை சார்த்தகம் பண்ணிக்கணும், பிரயோஜனகரம் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த பீஷ்மருடைய வாழ்க்கை மூலமாக நமக்கு வந்து ஞாபகப்படுத்துகிறாரு கிருஷ்ணர் இவ்வளோ சொல்லி. அப்படின்னா அவர் போல் நம்ம எல்லாம் அவர் அந்த ஏதேதோ எக்ஸாசரேஷன் பண்ணி சொன்னது போல் அவர் அம்பு மேலே படுத்துக்கிட்டார். நம்ம என்ன அப்படி இல்லை, அதுக்கு விஷயம் அதாவது அவங்களுக்கு அந்தந்த நியத்தி. ஸோ வாட், ஆனால் வாழ்க்கை எதுக்கு, என்ன பண்ணுறேன், எத்தனை பேருக்கு நல்லது பண்ணி எத்தனை செஞ்சு இப்போ பாருங்க சொல்ல போகிறாரு. இனிமே இங்கேருந்து டாபிக் வந்து இந்த இன்னைக்கு ஆரம்பிக்க முடியாது. பீஷ்ம சந்தேஷம் அடுத்த வாரம்லேருந்து இதுதான் அந்த பீஷ்மர் சொன்ன கருத்துக்கள். இந்த சாந்தி பருவம் முக்கியமாக ரொம்ப பெருசு. அந்த பீஷ்மருடைய சந்தேஷங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் மகாபாரதத்துக்கு பஞ்சம வேதம்னு பேர். வேறே மிச்சமெல்லாம் ஒரு பக்கம் வைங்கோ, ஒரு பக்கம் வைங்க. அதனால இது ஒரு மனுஷனை தெரிஞ்சுக்கிட்டு கேட்டால் அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு பூர்ணமான மனுஷன் ஜீவிதம் என்ன செஞ்சு முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து போகணும் అనేది தெரியும். அதனால தான் சின்ன வயசுலேருந்து நம்ம சனாதன தர்மத்துக்கு சேர்ந்த இந்த விஷயங்கள் ஒரு லெவல் வரைக்கும், சின்ன வயசு கௌமாரம் டீனேஜ் ஒரு 15 18 20 வயசு வரைக்கும் கதை போல் கேட்கலாம். அதுக்கப்புறம் வேல்யூஸ்ன்னு பார்க்கணும். கதை இம்மெட்டீரியல். அவர் மேலே லோகத்து வந்தார், கீழே லோகத்து வந்தார், இப்படி செத்து போனார், அப்படி செத்து போனார், எத்தனை பேர் சாவடி, இதெல்லாம் எதுக்கு? அதனால் நம்ம அந்த கருத்து என்ன, மெசேஜ் என்னன்னு பார்க்கலன்னா நீ என்ன படித்தாலும் பிரயோஜனம் இல்லை. அதுக்காக தான் கிரமமாக இது நம்ம நாட்டில் பிறந்த எல்லோருக்கும், முக்கியமாக நியூ ஜெனரேஷன் குழந்தைகளுக்கு ராமாயண மகாபாரத பாகவதங்கள் சொல்ல வேண்டிய விதத்திலோ அவங்களுக்கு படிக்கிறதுக்கு வேண்டிய விதத்திலோ அப்படி கடிக்கணும். இது பெற்றோர்களுக்கு ஞாபகம் இருக்கணும், தெரிஞ்சது தானே. அந்த கதை மறுபடியும் படிக்கணும். நம்மளுக்கு எவ்வளோ புதுசாக இருக்குது, நம்மளுக்கு எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. அதனால் இது மனசில் வச்சுக்கிட்டு வர சத்சங்கத்தில் நம்ம பீஷ்ம சந்தேஷம் அது எப்படி பார்க்க போகிறோம். என்ன அது ஒரு பெரிய கடல் போல் இருக்கும் பார்க்குறோம். ஈஸ்வரன் எப்படி முடிவு பண்ணுறாரு என்ன அங்கே அதுக்குள்ள மொத்தம் மகாபாரதத்தில் 5 ரத்னங்கள் இருக்குது. அதில் பகவத்கீதை ஒரு ரத்னம், சனத் சுஜாத்தியம் ஒரு ரத்னம், அதுக்கப்புறம் விஷ்ணு சஹஸ்ரநாமம், அதுதான் அனுசாசனிக பரவணத்தில் அதில் வரும். அதுக்கப்புறம் இருக்கிற சர்வ தர்மசாஸ்திரம் அண்ட் மோக்ஷாஸ்திரம். அப்படின்னா வேத பூர்வ பாகம் அண்ட் வேற அந்த பாகம் சர்வத்தினு சொல்லி கொடுத்தாரு. அதில் இப்படி சர்வத்தினு சொல்லி கொடுக்கணும்னா அந்த மகான் வந்து எவ்வளோ விஞ்ஞானத்தோட பூர்ணமான ஒரு பர்சனாக இருந்திருக்கணும். இது வியாசர் அப்படி காட்டி கொண்டு வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிற்க வச்சுட்டு வாழ்க்கை ஒரு மனுஷனுக்கு இங்கே தான் கிடைக்கும். இதெல்லாம் இது நம்ம கேட்டு சரியான விதத்தை சத்விநியோகப்படுத்துகிறோம். சரியா? ஓம் ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹிம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी
தேசோயம் க்ஷோபரஹிதः பிராமணாः சந்து நிர்பயாः. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிः ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம். ஹரி ஓம் தத்சத்.